ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் அப்படிங்கிற டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக், சரிங்களாப்பா? ஸோ அதாவது நம்மளுக்கு முன்னாடி இருந்த யூனிட் 8 இப்போ இருக்கக்கூடிய யூனிட் 6, சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த லெசனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கையில் வந்து புக் இருந்தால் புக் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து ஒரு நோட்டும் பென்னும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கிட்டே வாங்க, சரிங்களா? ரொம்ப ரொம்ப சின்ன லெசன் தான். ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே இதை நம்ம முடிச்சு விட்டுறலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்ம பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ, இந்த பாடம் என்ன நம்மளுக்கு சொல்ல வருது அப்படின்னா, அதாவது கட்டடக்கலை, சரிங்களாப்பா? இப்ப தமிழ்நாட்டுல உள்ள கோயில்கள் வந்து எப்படி வந்து அந்த கட்டுமான கலைகள், இப்ப ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு விதமா இருக்கும், பார்த்திருக்கீங்களா? ஒரு சில கோயில்கள் வந்து சுத்தி 4 சைடும் கோபுரம் வச்சிருக்கும். ஒரு சில கோயில்கள் வந்து பெரிய விமானம் இருக்கும். அதாவது வந்து நம்ம தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி முன்னாடி நம்ம தமிழர்கள் வந்து குடைவரை கோயில்கள் தான் வந்து கட்டினாங்க, சரிங்களா? அதாவது ஒரு கல் எடுத்து, ஒரு பாறை எடுத்து, ஒரு பெரிய பாறை எடுத்து அத கொடைஞ்சு, அதுக்குள்ள வந்து கோயில்கள வந்து கட்டுனாங்க, சரிங்களா? ஆனா அதுக்கப்புறம் அது எப்படி அந்த கட்டுமான பணி வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுச்சு அப்படின்னா, அந்த குடைவரை கோயில்கள் கட்டுமான கோயில்களா மாறுச்சு. கட்டுமான கோயில்கள்னா ஒரு பாறை மேல இன்னொரு பாறை, ஒரு பாறை மேல இன்னொரு பாறை, அந்த மாரி வச்சு கட்ட ஆரம்பிச்சாங்க. இப்ப கூட நம்ம நெறைய கோயில்களுக்கெல்லாம் போனோம்னா, அங்கே உள்ள தூண்கள பார்த்தோம்னா, பாட்டா இருக்கும். சரிங்களா? 1, 2 பகுதி, இல்ல ஒரு 3 பார்ட்டா கூட வச்சிருப்பாங்க. ஒரு கீழ வந்து ஒரு தூண் வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல 1, அதுக்கு மேல 1, சரிங்களா? அப்படி வச்சு ஒரு தூணா அத உருவாக்கியிருப்பாங்க. நெறைய கோபுரங்களும் அப்படிதான். தஞ்சை பெரிய கோயிலா இருக்கட்டும், ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலா இருக்கட்டும், ஸோ இந்த மாரி நெறைய கோயில்கள் இந்த மாதிரி கட்டுமான கோயில்கள் இது எல்லாமே, சரிங்களாப்பா? ஸோ இப்ப இதுவே வந்து நீங்க ஏதாவது ஒரு மலை கோயிலுக்கு போறீங்க, இப்ப திருப்பரங்குன்றம் போறீங்க, ஸோ இந்த மாரியான ஒரு சில கோயில்களுக்கு போறீங்க அப்படின்னா, ஸோ அங்கெல்லாம் வந்து எப்படின்னா மலைய கொடைஞ்சு உள்ள கோயில வந்து கட்டியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதுதான் குடைவரை கோயில். ஸோ இந்த கட்டுமான பணிகள் வந்து இந்த கட்டுமான வளர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி 5 காலங்களா பிரிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ 1 வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பல்லவர் காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செகண்ட் ஒன் முற்கால சோழர்கள் காலம், 3வது பிற்கால சோழர் காலம், அதுக்கப்புறம் 4வதா விஜயநகர காலம், அதுக்கப்புறம் 5வதா நவீன காலம் அப்படின்னு வந்து பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 5 பாயிண்டா பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த லெசனுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இதனுடைய ஓவர்வியூ என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஸோ ஃபைனலா இதை ஈஸியா நீங்க மைண்ட் மேப்பா வச்சுக்கிறதுக்கும் நான் ஒரு டிப்ஸ் வந்து சொல்றேன், சரிங்களாப்பா? ஓகே. ஸோ இப்ப பாருங்க. ஸோ இதுதான் இந்த லெசனுடைய ஓவர்வியூ, சரிங்களா? ஸோ இத பத்தி தான் இந்த லெசன்ல குடுத்துருக்காங்க. இந்தந்த டாபிக் தான் குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அறிமுகத்த பொறுத்தவரைக்கும் இன்ட்ரோ தான். நான் இப்ப சொன்ன மாரி நம்மளுடைய கட்டடக்கலை 5 காலமா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? 5 கட்டங்களா நம்மளுக்கு பிரிக்கப்பட்டிருக்கு. அதான் வந்து பல்லவர் காலம், முற்கால சோழர்கள் காலம், பிற்கால சோழர்கள் காலம், விஜயநகர காலம், நவீன காலம், சரிங்களாப்பா? ஸோ அதான் வந்து இங்க டாபிக்கா நான் வந்து உங்களுக்கு எடுத்து குடுத்துருக்கேன். ஸோ இதான் வந்து இந்த லெசனுடைய ஓவர்வியூ, சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பல்லவர் காலம் பார்ப்போம், சரிங்களா? அதுக்கு அடுத்து பல்லவர் காலத்து பாண்டியர் கோயில்கள். இது ஏன் வந்து நம்ம சேர்த்து பார்க்குறோம் அப்படின்னா, பாண்டியர்களும், அதாவது முற்கால பாண்டியர்களும் பல்லவர்களும் சமகாலத்துல இருந்தவங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க, சரிங்களா? அப்போ ஒரே பீரியட் ஆஃப் டைம்ல அவங்களும் இருந்திருக்காங்க, இவங்களும் இருந்திருக்காங்க. ஸோ அப்ப அவங்களுடைய கட்டடக்கலை, பல்லவர்களுடைய கட்டடக்கலை எப்படி இருந்துச்சு, அப்ப இருந்த சமகாலத்துல இருந்த பாண்டியர்களுடைய கட்டடக்கலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுல ஸ்பெஷலா வந்து பாண்டியர்கள்ல வந்து சிற்பங்கள் எப்படி வந்து அவங்க செதுக்குனாங்க, அதுக்கப்புறம் ஓவியங்கள், சரிங்களா? இது 2லயுமே வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிறப்பம்சங்கள் இருந்துச்சு. ஸோ அதனால இது 2ம் அவங்க எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு டீட்டெயில் பார்ப்போம். அதுக்கப்புறம் முற்கால சோழர்கள் காலம், பிற்கால சோழர்கள் காலம், சரிங்களாப்பா? ஸோ இந்த பிற்கால சோழர்கள் காலம்ல நம்ம சப் டாபிக் என்னென்ன பார்ப்போம்னா, தஞ்சாவூர் பெரிய கோயில் பத்தி பார்ப்போம், கங்கை கொண்ட சோழபுரம் பத்தி பார்ப்போம், தாராசுரம் பத்தி பார்ப்போம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிற்கால பாண்டியர்கள், ஓகேவா? இங்க வந்து முற்கால பாண்டியர்கள் இது நம்ம பார்க்கிறது. அதுக்கப்புறம் பிற்கால பாண்டியர்கள் இந்த இடத்துல பார்ப்போம். அதாவது கரெக்ட்டா பிற்கால சோழர்கள் டைம்ல வந்து நம்ம பிற்கால பாண்டியர்களும் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் விஜயநகர காலம், அப்புறம் நவீன காலம். இன்னைக்கு காலத்துல. ஓகேவா? இப்ப விஜயநகர காலம் அப்படிங்கிறது நாயக்கர் காலம். இப்ப மதுரையெல்லாம் மதுரை நாயக்கர் மஹால் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாரியான நெறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கட்டடக்கலை நவீன காலத்த பொறுத்தவரைக்கும் இப்ப உள்ள ஜெனரேஷன்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களாப்பா? ஓகே. ஸோ இதுல நான் எதெல்லாம் வந்து எல்லோ கலர்ல வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேனோ, அதுதான் நம்மளுக்கு இங்க 5 பார்ட்டா வந்து நம்மளுக்கு பிரிச்சு குடுத்துருக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? ஸோ இங்க 5 கட்டங்களா நம்மளுக்கு பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த சரிங்களா? ஸோ இந்த 5 பார்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத தான் வந்து நம்ம இங்க எடுத்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்கோம். மத்த டாபிக்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ வாங்க நம்ம டக்கு 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 டக்குன்னு பார்த்துரலாம். ஸோ இதுல பேசிக்கா நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பல்லவர் காலத்த பொறுத்தவரைக்கும் அவங்க கல்ல கொடைஞ்சு கட்டியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது வந்து
அதாவது குடைவரை கோயில். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? ஒரு பெரிய கல் எடுத்து, ஒரு பெரிய பாறை எடுத்து, ஒரு மலையோ அத வந்து கொடைஞ்சு, அதுல வந்து சிற்பங்கள உருவாக்குறது. அதுல வந்து கோயில்கள உருவாக்குறது. ஸோ, அதுக்குள்ள வந்து தெய்வங்கள், சிலைகள் வந்து வடிவமைக்கிறது. ஸோ, இந்த மாரியான விஷயங்கள பண்ணியிருப்பாங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பல்லவர்கள். சரிங்களா? இந்த பல்லவர்களுடைய காலம் எப்பலேருந்து எப்போ வரைக்கும்னா, கிபி 600லேருந்து கிபி 850 வரைக்கும் இருந்திருக்கு. ஓகேவாப்பா? ஸோ, இந்த கட்டடக்கலைய பொறுத்தவரைக்கும் அறிமுகத்த பார்த்தோம்னா, திராவிட கட்டடக்கலை நம் மண்ணில் பிறந்ததாகும். ஓகேவா? ஸோ, இதுல வந்து நகரா கட்டடக்கலை, விசாரா கட்டடக்கலை அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சில பாணிகள்லாம் இருக்கு. சரிங்களா? விகாரா பாணி, அதுக்கப்புறம் வந்து நகரா பாணி அப்படிங்கிற ஒரு சில பாணிகள்லாம் இருக்கு. அத பத்தி நம்மளுக்கு தேவையில்ல. சரிங்களா? ஸோ, அது வந்து நார்த் சைடு உள்ளது. இதுல வந்து நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டுல என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் தான் முக்கியம். ஸோ, அப்படி பொறுத்தவரைக்கும் திராவிட கட்டடக்கலை தான் நம்மளுடைய தமிழ் மக்கள் வந்து பயன்படுத்தின ஒரு கட்டடக்கலை. சரிங்களா? காலப்போக்குல அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நெறைய மாற்றங்கள் வந்து வந்துச்சு. சரிங்களா? திராவிட கட்டடக்கலையின் மரபிற்கு மகாபலிபுரத்துல உள்ள கிபி 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த குடைவரை கோயில்கள் தான் வந்து ஒரு சான்று அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சான்றுகள் இல்ல. கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த மாரியான நெறைய சான்றுகள் வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து கிடைக்கல. ஸோ, அதனால என்ன அ யோஸ் அ அறிஞர்களும் அதாவது வந்து நெறைய அறிஞர்கள் சரிங்களா? அவங்கலாம் வந்து என்ன கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எல்லா கோயில்களும் மரத்துல வந்து கட்டியிருக்கலாம். ஓகேவா? இப்படி இருக்கலாம்ல. இப்ப மரத்துல அந்த கோயில்கள கட்டியிருந்தாங்கன்னா, கல்லு, தூணு, பாறை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இவ்வளோ வருடங்கள் தாண்டியும் அழியாம அப்படியே இருக்கு. இப்ப இதுவே மரத்துல கட்டியிருந்தாங்கன்னா, அந்த மரம் வந்து உடைஞ்சு போயிருக்கலாம். இல்ல கரைய அடைச்சிருக்கலாம். இல்ல இயற்கை சீற்றங்கள் வரும்போது அந்த மரங்கள் அழிஞ்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால நம்மளுக்கு தடயங்கள் இல்லாம போயிருக்கலாம் அப்படின்னும் அறிஞர்கள் வந்து கருத்த வந்து முன்வைக்கிறாங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ இந்த பரிணாம வளர்ச்சி, இந்த கட்டடக்கலையினுடைய பரிணாம வளர்ச்சி வந்து நம்மளுக்கு 5 கட்டங்களா பிரியுதுன்னு சொல்றாங்க. ஸோ அத பத்தி தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அத பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்? பல்லவர் காலம். சரிங்களா? பல்லவர் காலத்துல கோயில் கட்டடக்கலை அப்படிங்கிறது குடவரை கோயில்களா தான் இருந்துச்சு. சரிங்களா? அந்த குடவரை கோயில்கள் எப்படி கட்டுமான கோயில்களா மாறுச்சு அப்படிங்கிறத தான் இப்ப நம்ம பார்ப்போம். சரிங்களா? அந்த மாற்றத்துக்கு அது வந்திருக்கு. ஓகேவா? குடைவரை கோயில்கள் நிர்மாணிக்கும்போது முதலில் ஒரு மலையின் பாறை பரப்பிலிருந்து தேவைப்படும் வடிவத்தில் ஒரு பகுதி வெட்டப்படும். சரிங்களா? அதான் ஒரு பாறைய வந்து வெட்டி எடுத்து, அந்த பாறைய செதுக்கி, அதுல குடைவரை கோயில வந்து உருவாக்குவாங்க. ஓகேவா? குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பல்லவ அரசர் மகேந்திரவர்மன் அப்படிங்கிறவர் தான். சரிங்களா? குடைவரை கோயிலுக்கே இவர் தான் முன்னோடி. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து அடுத்து பாருங்க. மண்டகப்பட்டில் உள்ள சரிங்களா? மண்டகப்பட்டு அப்படிங்கிறது ஒரு ஊரு. மண்டகப்பட்டில் உள்ள குடைவரை கோவில் அவர் உருவாக்கிய முதல் குடைவரை கோவில் ஆகும். சரிங்களா? ஸோ அதாவது மகேந்திரவர்மன் தான் வந்து குடைவரை கோயிலுக்கே ஒரு முன்னோடி. அவர் தான் ஆரம்பிச்சது. ஓகேவா? இதுதான் வந்து மண்டகப்பட்டுல உள்ள குடவரை கோயில். ஓகேவா? இந்த குடவரை கோயில்ங்கிறது எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பெரிய மலை. ஒரு பெரிய பாறை. அத கொடைஞ்சு நடுவுல இங்க ஒரு தூணு, இங்க ஒரு தூணு, இங்க ஒரு தூணு, இங்க ஒரு தூண். 4 தூண் வச்சிருக்காங்க. சரிங்களாப்பா? தூணுக்கு பக்கத்துல 2 சைடும் துவாரபாலகர்கள் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இத பத்தி தான் அடுத்து பேரால சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன மண்டபம் மாரி தெரியுது பார்த்தீங்களா? ஒரு கேப். ஒரு கேப். அதுக்கப்புறம் உள்ள போனீங்கன்னா, ஒரு பெரிய செவுரு இருக்கும். இந்த மாரி ஒரு செவுரு இருக்கும். அந்த செவுருலயே சாமிகளுடைய சிற்பங்கள புடைச்சிருப்பாங்க. சரிங்களா? புடைப்பு சிற்பங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க எப்படி துவாரபாலகர்கள் செஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்குன்னு ஒரு தனி கருவறை அப்படிங்கிறது இருக்காது. இப்ப இன்னைக்குள்ள கோயில்கள்லாம் நம்ம போனோம்னா, கருவறை இருக்கும். சாமிங்கிறது உள்ள ஒரு ரூம் இருக்கும். தனி கருவறைன்னு இருக்கும். அங்க தான் சாமியோட சிலை இருக்கும். நடுவுல வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்து கும்பிடுவோம். ஆனா அந்த பல்லவர்களுடைய காலத்துல அவங்களுடைய கட்டுமானத்த பொறுத்தவரைக்கும், சாமியினுடைய சிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த செவுத்துலயே தான் வந்து அ பு புடைப்பு சிற்பமா வந்து பொறிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ தனியா கருவறை அப்படிங்கிறது இருக்காது. ஓகேவா? ஸோ அத பத்தி தான் இந்த இதுல ஃபுல்லா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இத ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது காஞ்சி கைலாசநாதர் கோயில் இதுதான். அதுக்கப்புறம் காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில். இது எதுக்காக குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். ஸோ கிபி 700க்கு பின்னர் மறைந்து பெரிய வடிவிலான அதாவது கிபி 700க்கு பின்னர் என்ன மறைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்கன்னா, இந்த குடைவரை கோயில்கள் அமைக்கும் பணி. சரிங்களா? குடைவரை கோவில்கள் அமைக்கும் முறை. ஓகேவா? இந்த முறை வந்து கிபி 700க்கு அப்புறம் மறைஞ்சிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் கட்டுமான கோவில்கள் ஆயிருச்சு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு பாறை மேல இன்னொரு பாறைகள் வச்சு அப்படியே கட்டுமானமா கட்டுற கோயில்களா வந்து அது மாறிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்படி அந்த கட்டுமான கோயில்கள் வந்தது என்ன ஆயிருச்சு அப்படின்னா, சிற்பிகள் தங்கள் திறமைகளை அனைத்தையும் பயன்படுத்தி கல்லிலே கலைவண்ணம் காண கட்டுமான கோயில்கள் அதிக வாய்ப்பினை கொடுத்தது. ஓகேவா? இத கூட கேள்விகளா கேட்பாங்கப்பா. சிற்பிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த அதிக வாய்ப்பினை கொடுத்த கட்டுமான கோவில்கள் எது? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அதிக வாய்ப்பினை குடுத்தது எது? குடைவரை கோயில்களா? கட்டுமான கோயில்களா? அப்படின்னு கூட நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சரிங்களா?
ஸோ அடுத்து பாருங்க 7 கோயில்கள். அதாவது இந்த 7 கோயில்கள் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம மகாபலிபுரத்துல இருக்கும். சரிங்களா? அமைந்துள்ள கடற்கரை கோயில்கள். ஓகேவா? பல்லவ அரசர் 2ஆம் நரசிம்மவர்மனால் எழுப்பப்பட்டது. ஓகேவா? 7 கோயில்கள் எனவும் அழைக்கப்படும் மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில்கள். இதுக்கு 2 பேர் இருக்குப்பா. 7 கோயில்கள் அப்படின்னு சொல்லி கூட கொஸ்டின் கேட்கலாம். கன்ஃப்யூஸ் ஆயிராதீங்க. மகாபலிபுரம் கோயில்னு கூட கேட்கலாம். இல்ல கடற்கரை கோயில்கள் அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ இது 3 பேர் இருக்கு. இத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அவை தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டுமான கோயில்கள். சரிங்களா? இத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கிபி 7ஆம் நூற்றாண்டுல நம்மளுக்கு கிடைத்த சான்றுல இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஒரே பாறையில ஒரே கோயிலை அமைக்கும் பழைய முறைப்படி இல்லாமல், கட்டுமான கோவில்கள் பாறை பாலங்களை கொண்டு கட்டப்பட்டன. ஓகேவா? ஒரே பாறையில ஒரு கோயில செதுக்குற மாரி இல்லாம, நெறைய பாறைகள, நெறைய கற்கள கொண்டு வந்து கட்டுமான கோயில்களா அத உருவாக்குனாங்கன்னு சொல்றாங்க. ராஜசிம்மன் என்றும் அறியப்பட்ட பல்லவ மன்னன் 2ஆம் நரசிம்மவர்மன். சரிங்களா? அதாவது இந்த மகாபலிபுரத்துல இந்த கோயில கட்டின நரசிம்மவர்மனுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராஜசிம்மன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பல்லவ மன்னன் 2ஆம் நரசிம்மவர்மன் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டுவித்தார். ஓகேவா? இவர் தான் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயில கட்டியிருக்காரு. கீழ இந்த இருக்கு பார்த்தீங்களா ஃபோட்டோ? இவர் தான் இந்த கோயில கட்டினது. சரிங்களா? அடுத்து 2ஆம் நந்திவர்மன். ஃபர்ஸ்ட் 2ஆம் நரசிம்மவர்மன் காஞ்சி கைலாசநாதர் கோயில். 2ஆம் நந்திவர்மன் காஞ்சிபுரத்துல உள்ள வைகுந்த பெருமாள் கோயில். ஓகேவா? இங்க பாருங்கப்பா. நரசிம்மவர்மன் வந்து சிவன் கோயில கட்டுறாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2ஆம் நரசிம்மவர்மன் எங்க கட்டுறாரு? காஞ்சிபுரத்துல உள்ள கைலாசநாதர் கோயில். ஓகேவா? அதே காஞ்சிபுரத்துல 2ஆம் நந்திவர்மன் என்ன கோயில் கட்டுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவுக்கு ஒரு கோயில் கட்டுறாரு. ஓகேவா? அதுதான் வைகுந்த பெருமாள் கோயில் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா? மகாபலிபுரத்துல உள்ள 7 கோயில் குடவரை கோயில்களாக அமைக்கப்படாமல் வெட்டி எடுக்கப்பட்ட கற்களை கொண்டு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இக்கோவிலில் 2 கருவறைகள் உள்ளனன்னு சொல்றாங்க. ஓகேவா? 2 கருவறை இருக்கு. அதுல ஒரு கருவறையில சிவபெருமானும், மற்றொரு கருவறையில விஷ்ணுவும் இருக்காங்க. ஓகேவா? ஏன்னா ஏற்கனவே அவங்களுடைய முன்னோர்களும் என்ன பண்ணியிருக்காங்க? நரசிம்மவர்மன் சிவனுக்கு கட்டியிருக்காரு. நந்திவர்மன் வந்து விஷ்ணுவுக்கு கட்டியிருக்காரு. ஸோ, அதனால இந்த மகாபலிபுரத்திலயும் வந்து 2 கருவறை வச்சு, 1ல சிவனையும், 1க்கு விஷ்ணுவுக்கும் குடுத்து படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து தமிழ் திராவிட கோவில் கட்டடக்கலை மரபிற்கு தமிழ் திராவிட கட்டடக்கலை மரபிற்கு மகாபலிபுரத்தில் உள்ள ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்டுள்ள பஞ்சபாண்டவ ரதங்கள் என்றழைக்கப்படும் திரௌபதி ரதம், தர்மராஜா ரதம், பீம ரதம், அர்ஜுன ரதம், நகுல ரதம். சரிங்களா? நகுல சகாதேவ ரதம். ஓகேவா? இது 5ம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து ஸோ இதுல வந்து என்னென்ன சிற்பங்கள்லாம் இருக்கும். அந்த ரதத்துல வந்து எப்படிலாம் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மத்ததெல்லாம் ரீட் பண்ணாம விட வேணாம். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. நான் ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மிக பெரும் கருங்கல் பாறையின் மீது புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ள அர்ஜுனன் தவம் இருக்கும் காட்சி. சரிங்களா? அர்ஜுனன் தபஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு காட்சி அங்க வந்து இருக்கும். மகாபலிபுரத்துல அந்த பாறை கோயில்ல வந்து இருக்கும். கடற்கரை கோயில்ல. ஸோ இந்த காட்சி அப்படிங்கிறது பிரம்மாண்டமான கலை படைப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருங்கல் பாறை வந்து ஏறத்தாழ 100 அடி நீளம் இருக்குமாம்பா. சரிங்களா? ஒரே பாறை. ஓகேவா? எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஒரே பாறை 100 அடி நீளம் இருக்குமா, 45 அடி உயரமும் இருக்குமா. சரிங்களா? ஸோ மகாபலிபுரம் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இதுவரைக்கும் போனதில்ல. ஸோ போகணும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி அங்க போயிருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி. ஸோ மத்தவங்களும் வந்து தெரிஞ்சுக்குருவாங்க. சரிங்களா? இதான் வந்து அந்த அர்ஜுனன் தவம் பண்ணும் காட்சி. ஓகேவாப்பா? ஸோ இந்த மொத்த காட்சியும் இதுல யானை, அவர் தவம் பண்றது, சிவபெருமான் வந்து அருள் பாலிக்கிறது, மத்த எல்லாரும் சுத்தி இருக்குது. இது எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா ஒரு காட்சியே வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சார் பாக்ஸ் வந்து நீங்க ஹைலைட் பண்ணலையே, அதனால தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போயிறாதீங்க. பாக்ஸ் முக்கியங்கிறதுனால தான் அவங்களே பாக்ஸ் போட்டு குடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? 1984ல கடற்கரை கோயில் வளாகம் உட்பட மாமல்லபுரத்துல உள்ள நினைவு சின்னங்களும், கோவில்களும் மொத்தமாக உலக பாரம்பரிய இடம் என யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. எப்ப பட்டிருக்கு? 1984லே வந்து யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? கேள்விகள் கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பல்லவர் காலத்துல பாண்டியர்கள் இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ சமகாலத்துல இருந்தாங்க. அதாவது முற்கால பாண்டியர்கள் பல்லவர்களின் சமகாலத்தவர்கள். சரிங்களா? அதனால அவங்களுடைய கட்டடக்கலை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போறோம். ஸோ பாண்டியர்கள பொறுத்தவரைக்கும் கருவறையில கடவுள்கள் சிலைகள வந்து நிறுவினாங்க. இததான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதே மாரி இந்த மாதிரி குடைவரை கோயில், குகை கோயில்கள் சரிங்களா? அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த குடைவரை கோயில்கள்லயே கருவறைகள வச்சு, அந்த கருவறையில கடவுள் சிலைகள வச்சு வழிபட்டது யாரு அப்படின்னு சொன்னோம்னா, முற்கால பாண்டியர்கள் தான். ஸோ இந்த மாரியான குகை கோயில்கள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட குகை கோயில்கள் இருக்கு. அதுல வந்து மிக முக்கியமானது எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மலையடிக்குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், திருச்சிராப்பள்ளி ஆகிய கோயில்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து இக்குகை கோவில்கள்ல வந்து
சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய 3 கடவுள்களுக்குமே வந்து சிலைகள் வந்து இருக்கு. ஓகேவாப்பா? பாண்டியர் காலத்து சிவன் கோயில்கள்ல லிங்கங்கள் மற்றும் நந்தி உருவங்கள் தாய்ப்பாறையிலிருந்தே செதுக்கப்பட்டதாகும். தாய்ப்பாறைனா ஒரே பாதையில செஞ்சிருப்பாங்க. ஓகேவா? ஒரே பாறையில அது மட்டும் எது சிவனுடைய நந்தி சிலை, அதாவது சிவனுடைய லிங்க சிலையும், நந்தி சிலையும் சரிங்களா? இது மட்டும் தாய்ப்பாறையில செதுக்கப்பட்டதுன்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ அடுத்தது சிவலிங்கமானது கருவறையின் மையத்தில் இருக்கப்படும். ஸோ கருவறைய பத்தி இந்த டீட்டெயில் எல்லாமே குடுத்திருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் அதே மாரி நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, அங்கே உள்ள தூண்கள் எல்லாமே வந்து 3 பகுதிகளா இருக்கும். சரிங்களா? இப்ப இது ஒரு தூண்னு வைங்களேன். இது ஒரு தூணுப்பா. ஓகேவா? இது கீழ இப்படி டிசைன்லாம் இருக்கும். மேல இப்படி டிசைன்லாம் வந்திருக்கும். ஸோ இதுல வந்து இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட். இது 1, 2, 3 இப்படி 3 பார்ட்டா 3 கல்ல வச்சு செதுக்கியிருப்பாங்க. சரிங்களா? 3 கற்கள செதுக்கி, அத ஒரே மாரி மேல எடுத்து அடுக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் விட்டுக்கோங்க. பாறை குடைவரை கோயில்களும், கட்டுமான கோயில்களும் பாண்டியர் கட்டடக்கலைக்கு சிறப்புமிக்கது. சரிங்களா? 2மே தான். ஓகேவாப்பா? ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட கோவிலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எதுனா, கழுகுமலையில உள்ள முற்று பெறாத வெட்டுவான் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு கோயில். ஸோ இதுவும் வந்து பாண்டியர் காலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயில் தான். குடைஞ்சு கட்டப்பட்ட கோயில் தான். ஆனா இது வந்து முழுமை பெறல. ஓகேவா? இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கழுகுமலையில உள்ள வெட்டுவான் கோயில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இருக்கு பாருங்க. ஒற்றை கல் கோவில். ஒரே கல்லுல செதுக்கப்பட்ட கோயில். இது ஒட்டு மொத்தமும் இந்த மொத்த கோபுரம் இது எல்லாமே ஒரே கல்லுல செதுக்குறது. மேல இருந்து அதுவும் செதுக்கியிருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப பெரிய விஷயம். கீழ இருந்தோ, சைடுல இருந்தோ செதுக்குறது கூட வேற. ஆனா மேல இருந்து செதுக்கிக்கிட்டே வந்திருக்காங்க. சரிங்களா? கோபுரத்துல ஆரம்பிச்சு அப்படியே கோயில வந்து கீழ வரைக்கும் செதுக்கியிருக்காங்க. ஆனா இது முற்று பெறல. அதுக்குள்ள ஏதாவது போர் அந்த மாரி வேற எதுவும் சம்பவம் நடந்திருக்கலாம். அதனால அத பாதியிலே வந்து கைவிட்டுருக்காங்க. சரிங்களா? அடுத்து நெல்லையப்பர் கோயில்ல உள்ள பிரகாரம். சரிங்களா? இதையும் சொல்லியிருப்பாங்க. கழுகுமலையில் அமைந்துள்ள ஒற்றைக்கல் கோவில் ஒரு பெரும் பாறையின் 4 புறங்களில் இருந்தும் செதுக்கி அத வந்து உருவாக்கியிருப்பாங்க. மேல இருந்து அப்படியே செதுக்கி கொண்டு வந்திருப்பாங்க 4 புறத்துல இருந்தும். அதுக்கப்புறம் கோவிலின் உச்சியில் உமாமகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா இந்த சிலைகள்லாம் வந்து இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலும் பாண்டியர் கட்டடக்கலை பாணியை பறைசாற்றும் எடுத்துக்காட்டுகளாகும். சரிங்களா? அதான் வந்து இங்க குடுத்திருக்காங்க. நெல்லையப்பர் கோயில். இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில இருக்கு. இந்த கோயிலும் மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலும். இது 2மே பாண்டியர்களுடைய கட்டடக்கலைக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் சிற்பங்கள். சிற்பங்கள பொறுத்தவரைக்கும் குடையரை கோயில்கள்ல, குகை சுவர்கள்ல என்னென்ன கடவுள் சிற்பங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத இங்க குடுத்திருப்பாங்க. அது எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் குடுத்திருப்பாங்க. அத ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து வெட்டுவான் கோயில். ஓகேவா? இது வெட்டுவான் கோயில் சிற்பங்கள். எவ்வளோ அழகா செதுக்கியிருக்காங்க பாருங்க. ஒரே பாறை மேல இருந்து செதுக்கிட்டு வரணும். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனா கூட டோட்டலும் குளோஸ். ஓகேவா? ஸோ அதாவது வேற வேற பாறைகள் தனித்தனியா எடுத்து கட்டுமானமா செஞ்சா கூட பெருசா தெரியாது. ஒரு பாறையில வந்து சரியா வரலைன்னா, அத தூக்கி போட்டுட்டு வேற கல்லுல செதுக்கலாம். ஆனா இது ஒரே பாறை, மொத்த கோயிலும் அந்த ஒரு பாறைய நம்பி தான் இருக்கு அப்படிங்கிறம்போது, எவ்வளோ தூரம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ தூரம் அனுபவமிக்க சிற்பிகளா, அனுபவமிக்க வேலைக்காரர்களா, திறமைசாலிகளா அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்க நெனச்சு பாருங்க. ரொம்பவே பிரமிப்பானதா இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது திருப்பரங்குன்றம், ஆனைமலை, கழுகுமலை ஆகிய இடங்களில் உள்ள குடைவரை கோயில்களில் சிவன், விஷ்ணு, பிரம்மன், பார்வதி, சுப்பிரமணியன், கணபதி, தட்சிணாமூர்த்தி இந்த சிலைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் முற்கால பாண்டியர் காலத்தைச் சேர்ந்த சிலைகள் தற்போது மதுரையில் உள்ள திருமலை நாயக்கர் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சரிங்களா? இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணிலாம் எடுத்தாங்க இல்லையா? மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள்ல அகழ்ந்தெடுக்கப்பட்ட முற்கால பாண்டியர் காலத்தைச் சேர்ந்த இந்த சிலைகள், இந்த சிற்பங்கள்லாம் இப்ப எங்க வச்சு பாதுகாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருமலை நாயக்கர் மகால்ல இருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி இங்க மதுரையில இருக்கு. ஸோ அங்கே தான் வந்து அது எல்லாத்தையும் பாதுகாக்குறாங்க. ஓகேவா? அடுத்து பாண்டியர் காலத்துல உள்ள ஓவியங்கள். ஸோ இத பொறுத்தவரைக்கும் புதுக்கோட்டையில இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவுல அமைந்துள்ள சித்தன்னவாசல் அப்படிங்கிற ஒரு ஊர். சரிங்களாப்பா? இது திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயில் வட்டத்தைச் சேர்ந்த திருமலைபுரத்திலும். சரிங்களா? அதாவது 2 விஷயம் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து புதுக்கோட்டையில இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துல சித்தன்னவாசல் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு. ஒரு இடம் வந்து இருக்கு. சரிங்களாப்பா? அங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள் அங்க இருக்கக்கூடிய ஓவியங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதே மாரி திருநெல்வேலி மாவட்டத்துல சங்கரன் கோயில் வட்டத்த சேர்ந்த திருமலைபுரம். சரிங்களா? திருமலைபுரத்துல முற்கால பாண்டியர்களின் உன்னதமான ஓவியங்கள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது பாண்டியர்கள் வந்து ஓவியத்திலயுமே வந்து சிறந்து விளங்குனாங்க. ஓகேவா? இந்த சித்தன்னவாசல்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து சமண துறவிகள் வாழ்ந்த குகை. ஓகேவா? அந்த குகை சுவர்கள்ல சாந்து பூசி, அதாவது சாந்து மாரி ஒரு விஷயத்த பூசி ஈரமா இருக்கும்போதே, அதுல வந்து ஓவியங்கள வந்து வரைஞ்சிருக்காங்க. சரிங்களா? அதாவது இப்போ ஒரு துணி வந்து ஈரமா இருக்குன்னு வைங்களேன். ஸோ அதுல வந்து நீங்க ஒரு இங்க் பெண்ண நம்ம வச்சோம் அப்டின்னா, ஒரு ட்ரெஸ் ஒயிட் கலர் ஈரமா இருக்கு. அதுல வந்து ஒரு இங்க் பெண்ண வச்சோம்னா, அந்த இங்க் அப்படியே பரவும் ஒரு நிமிஷம்.
பார்த்துருக்கீங்களா? அந்த மாரி தான் அந்த காலத்துல செவுருல வந்து சாந்த பூசிட்டு, அது ஈரமா இருக்கும்போதே, வேற ஏதாவது அதாவது இப்ப ரோஜா பூ இருக்கட்டும், அந்த கலர் குடுக்கக்கூடிய ஒரு பழமோ, ஒரு காயோ, ஒரு இலையோ, அத வந்து கசக்கி, அத வந்து இது பண்ணி, ஸோ அந்த ஈரத்திலேயே வந்து அந்த பெயிண்டிங்க பண்ணி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப அழகானதா இருக்கும். நம்மளுக்கு கேட்கும்போது இது எப்புட்றா இத கொண்டு வந்தாங்கன்னு தெரியும். ஆனா அந்த ஓவியங்கள் ரொம்ப ரொம்ப அழகானதா இருக்கும். இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ஓவியத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாமரை தடாக ஓவியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ஓவியத்துல தாமரை மலர்கள் இருக்கும். ஒரு குளத்துல நீர்ல பரவி கிடக்கக்கூடிய இலைகள், தாமரை இலைகள், தாமரை மலர்கள் வந்து இருக்கும். அந்த குளத்துல ஒரு யானை குளிக்கிற மாரி இருக்கும். ஒரு எருமை, அன்னப்பறவை இதெல்லாம் வந்து இருக்கிற மாரி இருக்கும். அப்புறம் ஒரு ஒரு மனிதன் வந்து பூக்கள வந்து அந்த குளத்துல இருந்து பறிக்கிற மாரியான ஒரு காட்சியும் அங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த சிற்பம். ஸோ இத பாருங்க. ஸோ இது எவ்வளோ தூரம் வந்து செஞ்சிருக்காங்கங்கிறத பாருங்க. எவ்வளோ அழகா, எவ்வளோ நேச்சுரலா இருக்குங்கிறத பாருங்க. அதாவது இது இன்னைக்கு காலத்துல இது ரொம்ப ஈஸி. இது நம்ம பார்க்கும்போது இது என்ன ஒரு பெயிண்டிங்கு, இதுல என்ன அவ்வளோ என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணும். ஆனா அன்னைக்கு காலத்துல எதுவுமே இல்லாம லைட் வெளிச்சம், பிரஷ், பேனா, ஒரு கலர் எதுவுமே கிடையாது. ஓகேவா? பென்சில் கூட அந்த காலத்துல இருந்திருக்குமாங்கிறது டவுட். சரிங்களா? ஸோ அப்படி இருந்த ஒரு காலத்துல, எப்படி இவ்வளோ தூரம் ஒரு பெயிண்டிங் ஸ்கில்ல வந்து கொண்டு வந்திருக்காங்கங்கிறத பாருங்க. சரிங்களா? சித்தன்னவாசியல்ல உள்ள இந்த ஓவியங்கள், அஜந்தா ஓவியங்களுடன் சில ஒப்புமைகளை கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. அஜந்தா ஓவியம் அப்படிங்கிறது மகாராஷ்டிரால இருக்கு. அதுவுமே இதே மாரியான ஒரு குகை ஓவியம் தான். அந்த காலத்துல ரொம்ப சிறப்பா வந்து பெயிண்டிங் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனோடு இதுவும் வந்து கொஞ்சம் ஒத்துப்போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவாப்பா? அடுத்து, முற்கால சோழர்கள். இந்த லெசன ஃபுல்லாவே ஒரு ரீட் பண்ணிருங்க. திருமலைபுரத்தில் கிடைத்துள்ள முற்கால பாண்டியர்களுடைய ஓவியங்கள் எல்லாமே வந்து சேதமடைஞ்சிருக்கு. அதனால அத பத்தி இங்க நம்மளுக்கு வந்து குடுக்கல. 2டே 2 ஓவியம் தான். ஓவியத்த பொறுத்தவரைக்கும் ஒண்ணு சித்தன்னவாசல், இன்னொன்னு திருமலைபுரம். சித்தன்னவாசல் ஓவியம் நான் உங்களுக்கு காட்டிட்டேன் இப்ப. திருமலைபுரத்துல ஓவியங்கள் நம்மளுக்கு கிடைக்கல. ஓகேவா? ஸோ அடுத்து, முற்கால சோழர் காலம். இது வந்து கிபி 850ல விஜயாலய சோழன் அப்படிங்கிறவருடைய அ ஒரு இதுல இருந்து ஆரம்பிச்சுச்சு. சரிங்களா? இந்த சோழர் காலம் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிச்சுச்சுன்னா, இந்த விஜயாலய சோழன் அப்படிங்கிற இவருடைய பீரியட்ல இருந்து தான் ரொம்ப முக்கியத்துவம் பெற துவங்கியது. சரிங்களா? அதிலிருந்து சோழர்கள் தொடர்ந்து அப்பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் வந்து ஆட்சி வந்து பண்ணாங்க. எவ்வளோ நாளு? 400 ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணாங்க. சரிங்களா? அப்ப கிபி 850ல இருந்து. ஓகேவா? யாரு தொடங்கி வச்சது? விஜயாலய சோழன். ஓகேவா? அடுத்து, சோழர்களின் கோவில் கட்டடக்கலைக்கு தமிழ்நாட்டில் திண்டிவனத்திற்கு அருகேயுள்ள தாராபுரத்தில் கோவிலை குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அதாவது திண்டிவனத்துக்கு பக்கத்துல உள்ள தாதாபுரத்துல உள்ள கோவில வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த கோயில் வந்து முற்கால சோழர்களுடைய கட்டடக்கலை அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? முற்கால சோழர்களின் கோவில் கட்டடக்கலை செம்பியன் மாதேவி பாணியை பின்பற்றி அமைந்ததாகும். ஓகேவா? அது என்ன சார் செம்பியன் மாதேவி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிக எண்ணிக்கையில தேவ கோஷ்டங்கள் அதாவது மாட குழிகள் இருந்தால் அது வந்து செம்பியன் மாதேவி பாணி அப்படின்னு வந்து அழைக்கிறாங்கப்பா. ஓகேவா? அத வந்து செந்தியன் மாதேவி பாணி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அந்த செம்பியன் மாதேவியால் மறுவடிவமைப்பு செய்யப்பட்ட முற்கால கோயில்களுக்கு திருப்புரம்பியத்தில் உள்ள சரிங்களா? திருப்புரம்பியம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல உள்ள கோயில் வந்து ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஃபைனலா பண்ணதுல இது வந்து நம்மள்ட்ட இப்ப இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் பிற்கால சோழர்கள் காலம். தஞ்சாவூர் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள 2 உன்னதமான கோயில்கள் சோழர்களின் கட்டடக்கலைக்கு முதிர்ச்சியை பிரதிபலிக்கின்றன. ஓகேவா? இது 2மே நம்மளுக்கு தெரியும். தஞ்சை பெரிய கோயிலும் நம்மளுக்கு தெரியும். கங்கை கொண்ட சோழபுரமும் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இதான் வந்து தஞ்சை பெரிய கோயில். ஸோ ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து கங்கை கொண்ட சோழபுரம். கிட்டத்தட்ட 2மே சிமிலரா இருக்கும். சரிங்களா? நெறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ ஏறத்தாழ கிபி 1009ல கட்டப்பட்டது. ஓகேவா? கிபி 1009ல கட்டி முடிக்கப்பட்ட தஞ்சாவூரில் உள்ள சிவன் கோயில் ராஜராஜன் காலத்து செல்வ பெருக்க சாதனைகளுக்கு பொருத்தமான நினைவுச் சின்னம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? செல்வம் வந்து இங்க தான் எல்லாத்தையுமே வந்து பாதுகாத்து வச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அத பத்தி நம்ம நெறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ கீழ நெறைய கஜானாலாம் இருந்துச்சு. நகைகள்லாம் பண நகைகள்லாம் நெறைய சேர்த்து வச்சிருந்தாங்க. ஸோ நெறைய வந்து நெற்பயிர்கள், அதுக்கப்புறம் வந்து நெறைய விவசாய பொருட்கள்லாம் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நெறைய கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த மாரியான ஒரு செல்வ பெருக்கத்துக்கு இந்த தஞ்சை பெரிய கோயில் மிகப்பெரிய ஒரு இதா வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில பத்தி குடுத்துருக்காங்க பாருங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் அது கட்டப்பட்ட போது ஒரு பெரிய கோயில் வளாகமாக இருந்ததுன்னு சொல்றாங்க. இதனுடைய விமானத்த பொறுத்தவரைக்கும் கர்ப்பகிரகத்துக்கு மேல இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து விமானம்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம்ப்பா. ஸோ இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து விமானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இந்த பார்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து விமானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த விமானத்துடைய உயரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 216 அடிகள்.
சரிங்களா? உலகத்துல மனிதனால் கட்டப்பட்ட மிக உயரமான சிகரங்கள்ல இதுவும் ஒண்ணு. சரிங்களா? இதனுடைய சிகரம் தட்சிண மேரு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா? இது ரொம்பவே உயரமான ஒரு சிகரமா இருக்கிறதுனால, இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? தட்சிண மேரு அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? 16 அடி நீளமும், இங்குள்ள 16 அடி நீளமும், 13 அடி உயரமும் கொண்ட மிகப்பெரும் நந்தியின் சிலை ஒரே பாறையில் செதுக்கப்பட்டதாகும். ஓகேவா? ஸோ நம்ம கோயிலுக்குள்ள என்டர் ஆகும்போதே நம்மளுக்கு ஒரு நந்தி சிலை அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? என்ட்ரன்ஸ்ல அந்த நந்தி ரொம்ப பெரிய நந்தியா இருக்கும். சரிங்களா? அது வந்து 16 அடி ஹைட்டு, 13 அடி உயரம். சாரி 16 அடி நீளம் லென்த்து, 13 அடி உயரம். ஓகேவா? அப்ப அந்த நந்தி சிலை வந்து ஒரே பாறையில செதுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது கங்கை கொண்ட சோழபுரம். சோழர்கள் வீழ்ச்சி அடைந்து பாண்டியர்கள் எழுச்சி பெறும் வரை சுமார் 250 ஆண்டுகளுக்கு வந்து கங்கை கொண்ட சோழபுரம் தான் சோழர்களுடைய தலைநகரமா இருந்திருக்கு. ஓகேவா? இந்த கங்கை கொண்ட சோழபுரம் தான் கிட்டத்தட்ட எவ்வளோ ஆண்டுகளுக்குப்பா? 250 ஆண்டுகளுக்கு சோழர்கள் வீழ்ச்சி அடைஞ்சு பாண்டியர்கள் அடுத்து வென்று வர வரைக்கும் இந்த 250 ஆண்டுகளுக்கு இந்த கங்கை கொண்ட சோழபுரம் தான் சோழர்களுடைய தலைநகரமா விளங்கியிருக்கு. ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் எழுப்பப்பட்ட பிரகதீஸ்வரர் கோயில் ஐயப்பாட்டிற்கு இடமில்லாமல் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலின் வழி தோன்றலாகும். ஓகேவா? ராஜேந்திர சோழன் தான் கங்கை கொண்ட சோழபுரத்துல இந்த கோயிலை கட்டினாரு. ஓகே, அது ஃபர்ஸ்ட் அந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினது யாரு? ராஜராஜ சோழன். ஓகேவா? இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜேந்திர சோழன். சரிங்களா? ஸோ இது 2மே சிமிலரா தான் இருக்கும்னு சொல்றாங்க. 2மே கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனுடைய வழித்தோன்றல் தான் இது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது தஞ்சை பெரிய கோயிலினுடைய வழித்தோன்றல் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, இதனுடைய உயரம் வந்து 55 மீட்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கருவறை தஞ்சாவூர் பெரிய கோவிலின் கருவறையைப் போலவே 2 அடுக்குகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதே பாணியில. அங்க எப்படி 2 அடுக்கு வருமோ கருவறைக்கு, இங்கேயும் அதே 2 அடுக்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது வெளிச்சுவர்கள்ல என்னென்ன சிலைகள் இருக்கு, என்னென்ன சிற்பங்கள் இருக்குன்னு குடுத்திருப்பாங்க. ஸோ அத ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தாராசுரம். ஓகேவா? தாராசுரத்துல இருக்கக்கூடிய கோயில பத்தி சொல்லியிருப்பாங்க. கும்பகோணத்திற்கு அருகேயுள்ள தாராசுரத்தில் பிற்கால சோழர்களின் கோயில் உள்ளது. ஓகேவா? பிற்கால சோழர்களுடைய கோயில் வந்து அங்கே வந்து கும்பகோணத்துல இருக்கக்கூடிய தாராசுரத்துல ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது வந்து யாருக்காக கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐராவதீஸ்வரர். ஓகேவா? ஐராவதீஸ்வரருக்கு படைத்தளிக்கப்பட்ட கோயில் தான் அந்த கோயில். இந்திரனின் யானை வழிபட்ட கடவுள் அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க. சரிங்களா? இந்திரனின் யானை வழிபட்ட கடவுள் அப்படிதான் இந்த ஐராவதீஸ்வரர் கோயில் வந்து அங்கே இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? சோழ அரசன் 2ஆம் ராஜராஜன் இக்கோவிலை கட்டுவித்தார். யாரு? சோழ அரசன் 2ஆம் ராஜராஜன் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. கோவிலின் மகா மண்டபம் வடிவத்தில் பெரியதாக உள்ளது. இந்த கோயில் எப்படி இருக்கு? மகா மண்டபம், பெரிய ஒரு மண்டபம் மாதிரி தோற்றமளிக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த கோயில் வந்து ஒரு தேர் போல காட்சியளிக்குமாப்பா. ஏன்னா இந்த கோயில்ல உள்ள மகாமண்டபத்தில் கீழ்ப்பகுதியில 4 சக்கரங்கள் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஓகேவா? ஒரு தேர் மாரி இந்த கோயில வடிவமைச்சு 4 சக்கரங்களும் வடிவமைச்சிருக்காங்க. ஓகேவா? கருவறையிலும், தூண்களிலும் புராண இதிகாச கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து அங்கே பொறிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? இக்கோயில சுற்றியும் கோபுரத்துடன் கூடிய சுற்றுச்சுவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதான் அந்த கோயில். ஸோ இத சுத்தி கீழ மண்டபத்துல 4 சக்கரங்கள் அமைச்சிருப்பாங்க. இதான் ஐராவதேஸ்வரர் கோயில். ஓகேவா? தாராசுரத்துல இருக்கு. ஸோ வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் போயிட்டு வாங்க. ஓகேவாப்பா? ஸோ அடுத்து பிற்கால பாண்டியர்கள். சரிங்களா? பிற்கால பாண்டியர்கள பொறுத்தவரைக்கும் 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிள்ளையார்பட்டியில உள்ள கோயில். ஓகேவா? அதாவது பிள்ளையார்பட்டி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல காரைக்குடிக்கு பக்கத்துல இருக்கு. ஓகேவா? காரைக்குடிக்கு பக்கத்துல இருக்கு. இந்த குடைவரை கோயில் தான் வந்து யாருக்கு? அதாவது 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த பிள்ளையார்பட்டியில் உள்ள இந்த குடைவரை கோயில் தான் பிற்கால பாண்டியர்களுடைய பங்களிப்பு. ஓகேவா? அதாவது பிற்கால பாண்டியர்களுடைய இந்த கோயில் கட்டுமான கலைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள், கல்வெட்டுகள் ஆகிய 2ற்காகவும் இக்கோவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. நுழைவாயிலில் பார்த்த வண்ணம் அழகான கணேசனின் வடிவம் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த கோயில்ல ஒரு சிறப்பு இருக்கும். தேசி விநாயகம் அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டுல வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 2 கைகள கொண்டுள்ள கணபதியின் தும்பிக்கை வலதுபுறமாக திரும்பியுள்ளது. ஓகேவா? இது இந்த கோயில்ல மட்டும் தான். ஓகேவாப்பா? மத்த கோயில் எல்லா கோயில்லயுமே வந்து இந்த தும்பிக்கை அப்படிங்கிறது இப்படிதான் திரும்பி இருக்கும். இடது கை பக்கம் திரும்பி இருக்கும். இந்த கோயில்ல மட்டும் இந்த தும்பிக்கை அப்படிங்கிறது இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ அத பத்தி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதான் வந்து பிள்ளையார்பட்டி கோயில். ஸோ கணபதியினுடைய அந்த தும்பிக்கைய பாருங்க. இது லெஃப்ட் சைடு திரும்பி இருக்கும். ரைட் சைடு திரும்பி இருக்கும். ஓகேவா? ஸோ மத்த கோயில்கள்லலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சைடு வந்திருக்கும் தும்பிக்கை அப்படிங்கிறது. மத்த எல்லா கோயில்லயும் இப்படிதான் இருக்கும். நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கோயில்ல மட்டும் தான் இந்த மாதிரியான ஒரு வடிவமைப்புல இந்த சிலை இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து விஜயநகர காலம். விஜயநகர காலத்த பொறுத்தவரைக்கும், விஜயநகர அரசர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு புதிய வடிவிலான கட்டட கட்டுமுறை உருவானது. சரிங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோவில்கள்ல மண்டபங்கள் கட்டக்கூடிய ஒரு கலை.
சரிங்களா? கோவில்ல இவங்க நெறைய மண்டபங்கள் கட்டுனாங்க. ஸோ அந்த மண்டபங்கள்ல வந்து குதிரைகள், சிங்கங்கள் மற்றும் கடவுள்கள்ல சிற்பங்கள்லாம் வந்து இடம் பெற்றுச்சு. எங்க அப்டின்னா, அந்த தூண்கள்ல பெரிய பெரிய மண்டபங்கள் கட்டி அதுல நெறைய தூண்கள்லாம் வந்து அமைச்சாங்க. ஸோ அத பத்தி தான் இந்த பேரால சொல்லியிருப்பாங்க. ரீட் பண்ணி பாருங்க. இதுல மிகவும் புகழ்பெற்ற ஒரு இடம் எது அப்டின்னு சொல்லி பார்த்தோம்னா, மதுரை கோயில்ல இருக்கக்கூடிய புது மண்டபம். ஓகேவா? அந்த புது மண்டபத்துல நெறைய தூண்கள் இருக்கும். அந்த தூண்கள்ல நெறைய சிற்பங்கள் செதுக்கி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த விஜயநகர காலத்துல ரொம்ப சிறப்புமிக்க ஒண்ணு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து 15ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு வரையிலான விஜயநகர நாயக்க கட்டடக்கலையின் முக்கிய கூறுகளாக திகழ்றது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அழகூட்டப்பட்ட மண்டபங்கள், அலங்கரிக்கப்பட்ட தூண்கள், இயற்கை வடிவ அளவிலான சிலைகள், கோபுரங்கள், பிரகாரங்கள், இசைத்தூண்கள், மலர் அலங்கார வேலைப்பாடுகள், கல்லால் ஆன சாளரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் தான் அப்ப இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம்னு சொல்றாங்க. பெரிய வடிவங்களிலான புடைப்புச் சிற்பங்கள் அமைக்கும் முறை அதிகரித்து அதிகரித்தது என்பதை திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோவில், திருவரங்கம் ரங்கநாத கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள கோபாலகிருஷ்ண கோவில் ஆகியவற்றில் காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது இவங்களுடைய காலத்துல தான் ஓகேவா? நாயக்கர் காலத்துல தான் வந்து பெரிய வடிவங்களிலான புடைப்புச் சிற்பங்கள். சரிங்களா? புடைப்புச் சிற்பத்திலேயே பெரிய பெரிய சிற்பங்கள் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு எங்கெங்க இருக்குங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் கோயில்கள் இங்க குடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கோயிலில் உள்ள தெற்கு விழா மண்டபம், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலின் முகப்பில் மேற்கூரையுடன் அமைந்துள்ள புகுமுக மண்டபம் அப்படிங்கிற இது 2மே இவங்களுடைய ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஜலகண்டேஸ்வரர் கோயில்ல உள்ள கல்யாண மண்டபம், வேலூர்ல. ஆதிநாதர் கோயில் மண்டபம். சரிங்களா? ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற ஊர்ல வந்து இது இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்ல அமைந்துள்ள ஆயிரங்கால் மண்டபம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் புது மண்டபம், அப்புறம் திருக்குறுங்குடி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான்குநேரி வானமாமலையார் கோவில் ஆகியவற்றில் உள்ள இறுதி மண்டபம். சரிங்களா? இறுதி மண்டபம் ஆகியவை இக்கால மண்டப கட்டடக்கலைக்கு சிறப்புமிக்க எடுத்துக்காட்டுகளாகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு உள்ள சிற்ப கட்டடக்கலைக்கு இந்த மண்டபங்கள்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இக்கால பகுதியின் மற்றொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இசைத்தூண்கள். ஓகேவாப்பா? இசைத்தூண்கள்னா தட்டுனா ஒவ்வொரு சவுண்ட் வரும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நெறைய நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த மாரியான தூண்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டடக்கலைக்கு ஒரு சிறப்பம்சம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில், திண்டுக்கல்லுக்கு அருகே தாடிக்கொம்பில் அமைந்துள்ள கோவில்கள், திருநெல்வேலிக்கு அருகே கிருஷ்ணாபுரத்தில் அமைந்துள்ள கோவில், தஞ்சாவூரில் பெரிய கோயிலுக்குள் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆகியவை இக்கால பகுதியைச் சேர்ந்த சிறப்பித்து அ சொல்ல வேண்டியவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில உள்ள சிறப்பம்சமான ஒரு கட்டடக்கலை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது காஞ்சிபுரம் வரதராஜர் பெருமாள் கோயில், மதுரை கூடலழகர் கோயில், திருவில்லிபுத்தூர், திருவெல்லாரை அழகர் கோவில், திருவண்ணாமலை, திருவரங்கம் ஆகிய ஊர்களில் உள்ள கோவில்களில் விஜயநகர நாயக்கர் கால ஓவியங்கள் காணப்படுகின்றன. இவற்றில் இதிகாச கதைகள் பெரும்பாலும் ராமாயண காட்சிகள், அரண்மனை காட்சிகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாத்துலயுமே ஓவியங்கள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் நவீன காலம். நவீன காலத்த பொறுத்தவரைக்கும் மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்களான ராமநாதபுரம் பகுதியை ஆண்டு வந்த சேதுபதிகள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலின் கட்டடக்கலைக்கு பெரும் பங்களிப்பை சேர்த்துள்ளன. சரிங்களா? இந்த ராமநாதபுரத்துல வாழ்ந்த சேதுபதிகள் அப்படிங்கிற ஒரு ஒரு வழிமுறையில வந்தவங்க தான் இந்த ராமேஸ்வரத்துல உள்ள ராமநாத சுவாமிகளுடைய கோயில கட்டுறதுக்கு நெறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க. நெறைய முக்கியத்துவமா இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த கோயிலினுடைய வெளிப்பிரகாரம் ஏறத்தாழ 7 மீட்டர் உயரம் கொண்டதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிழக்கு மேற்கு பிரகாரங்கள் 120 மீட்டர் நீளமுடையதாக இருக்குன்னு சொல்றாங்க. வடக்கு தெற்கில் உள்ள பிரகாரங்கள் 195 மீட்டர் நீளமுடையது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? வெளி பிரகாரத்தை தாங்கி நிற்கும் 1200க்கும் மேற்பட்ட தூண்கள் தனிச்சிறப்பு கொண்டவைன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இங்கேயும் 1200க்கும் மேற்பட்ட தூண்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா? சோ இது எல்லாமே தூண்கள் தான். இது எல்லாமே தூண்கள் தான். சரிங்களா? இந்த இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4 இப்படி. இது எல்லாமே தூண்கள் தான். இந்த மாரி 1200 தூண்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவாப்பா? சரி ஓகே. ஸோ இதோட இந்த பாடம் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சுச்சு. ஸோ இத நீங்க சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ஸோ பல்லவர்கள பொறுத்தவரைக்கும் பாறைய குடைஞ்சு குடைவரை கோயில்கள் கட்டுனாங்க. முற்கால சோழர்கள பொறுத்தவரைக்கும் பெரிய பெரிய விமானங்கள் ஓகேவா? பெரிய விமானம் டாலா வந்து கட்டுனாங்க. சரிங்களா? பெரிய விமானமா கட்டுனாங்க. லேட்டர் சோழா சரிங்களா? பிற்கால சோழர்கள பொறுத்தவரைக்கும் பெரிய பெரிய கோபுரங்கள் அமைச்சாங்க. சரிங்களா? ஹியூஜ் கோபுரம். என்ட்ரன்ஸ்லயே வந்து பெரிய கோபுரமா இப்ப தஞ்சை பெரிய கோயில்லலாம் என்ட்ரன்ஸ்லயே பெரிய கோபுரங்கள் இருக்கும்.
சரிங்களா? அந்த மாரியான கோபுரங்கள் அமைச்சாங்க. அப்புறம் நாயக்கர் காலத்துல மண்டபங்கள் அமைச்சாங்க. சரிங்களா? 1000 கால் மண்டபம், இந்த மாரியான ஃபங்ஷனு, ஏதாவது விழாலாம் நடக்கிறதுக்கு மண்டபங்கள் அமைச்சாங்க. அடுத்து சேதுபதி காலத்துல பெரிய பெரிய காரிடார், பெரிய பெரிய வளாகம். சரிங்களா? அதாவது நெறைய நடக்கணும். நடந்து வர மாரியான பெரிய பெரிய வளாகங்கள் அமைச்சாங்க. இப்ப நம்ம கடைசியா பார்த்த மாரி ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய கோயில். ஓகேவா? ஸோ இதான் வந்து சிம்பிளா இந்த பாடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நல்லபடியா வந்து இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஷார்ட்கட்டான விஷயத்தையும் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவ பார்த்ததோட மட்டும் இருக்காம, ஸோ போய் புக் எடுத்து ஒருக்க ரீட் பண்ணி அத ஒருக்க வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களாப்பா? சரி, ஓகே. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ வேற எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. அண்ட் வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. நம்மளோட சேனல புதுசா பார்க்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரிங்களா? சரி, ஓகே. தேங்க் யூ. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூப்பா.